பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்பதாக. எழுந்து போங்கள், அரைஸ் அண்ட் கோ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் யோசுவாவிடமும் இஸ்ரவேல் ஜனங்களிடமும் சொன்னார், நீங்கள் எழுந்து போங்கள், உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். அந்நாட்களில் இப்பொழுது இருப்பது போல மோட்டார் வாகனங்கள் கிடையாது. விமானமோ ரயிலோ பேருந்தோ இல்லை. அவர்கள் கால்களால் தான் நடந்து செல்ல வேண்டும். கரடு முரடான பாதையில் செல்வது என்பது சுலபமல்ல. இருந்தாலும் அவர்கள் நடந்து சென்று தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமை ஆண்டவர் நகர்ந்து கொண்டே இருக்க சொன்னார். கண்களை ஏறெடுத்து பார்க்க சொன்னார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று 4 திசைகளையும் சுற்றி பார்க்க சொன்னார். மாத்திரமல்ல, ஆபிரகாமிடம் நீ எழுந்து நடந்து திரி என்று சொன்னார். நீளம் அகலம் எல்லாவற்றையும் பார்த்து தன்னுடைய எல்லையை விஸ்தாரமாக்குவேன் என்று தேவன் உறுதியளித்தார். ஆபிரகாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓரிடத்திலிருந்து நகர்ந்து கொண்டே இருந்தான். ஏசாயா 54:2-3 கூறுகிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்பதாக. இதைதான் ஆண்டவர் யோசுவாவிடம் கூறினார். நீங்கள் எழுந்து புறப்பட்டு போங்கள். இந்நாட்களில் கம்ஃபர்ட் சோனில் அநேக விசுவாசிகள் முடங்கிவிட்டார்கள். அநேகர் எருசலேமிலே உட்கார்ந்து விட்டார்கள். இன்னும் அநேகர் யூதேயாவிலே உட்கார்ந்து விட்டார்கள். இன்னும் சிலர் தான் சமாரியாவிற்கு கடந்து சென்றார்கள். ஆனால் நம்மை இயேசு பூமியின் கடைசி பரியந்தம் அவருக்கு சாட்சியாக இருக்க வல்லவா அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை மாத்திரம் பெற்றவர்கள் அந்தியோகியாவில் நின்று விட்டார்கள். நாம் இயேசுவின் சீஷர்கள் என்று அழைக்கப்படுவதை மறந்து போய்விட்டார்கள். இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த கடைசி மிகப்பெரிய கட்டளை என்னவென்றால், இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்பதாக. ஆபிரகாம், யோசுவா மற்றும் சீஷர்கள் கீழ்ப்படிந்தது போல நீங்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போங்கள். உங்கள் காலடி மிதிக்கும் தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் காலடி வைக்கிற எந்த இடத்தையும் எங்களுக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாங்கள் எழுந்து விசுவாச அடிகளை எடுத்து வைத்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்குரிய கிருபைகளை பரத்திலிருந்து அருளி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளையும் நீதிக்குரியவைகளையும் தேடும்போது மற்ற எல்லா நன்மைகளையும் இவர்களுக்கு நீர் இன்னும் அதிகமாக கொடுக்க போகிறீரே, அதற்காய் நன்றி. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.